அதாவது படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், இயக்குனர், படத்தொகுப்பு பண்ணுறவர். இந்த 3 பேரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா இந்த கிளாப் போர்டு. இது ரொம்ப முக்கியம். எல்லா காட்சியிலையுமே இது மாதிரி கிளாப் போர்டு அடிப்பாங்களா அப்படின்னா இல்லைங்க. சில காட்சிகளில் டயலாக்கே இல்லை அப்படின்னா அடிக்க மாட்டாங்க, வெறுமனே அதை காட்டுவாங்க. அந்த கிளாப்பை அடித்த பொசிஷனில் வச்சு அதை காட்டுவாங்க. அப்போது அந்த படத்தொகுப்பாளர் புரிஞ்சுப்பார், இதில் வந்து வசனமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுப்பார். க்ளோஸ்அப் ஷாட்டில் அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக அடிக்கணும். ஏன்னா அந்த சாக் பீஸ் எழுதிக்கூடிய டஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் மேலே பட்டு தும்மல் வந்துடலாம், இல்லை ஏதாவது அலர்ஜி வரலாம். அதனால் கவனமாக நம்ம அதை வந்து கையாளணும். அதே மாதிரி அவங்க அடிக்கிறது அந்த ஆர்டிஸ்ட் மேலே எதுவும் பற்றக்கூடாது, அவங்களுடைய உடல் பாகங்கள் எதுலேயுமே டச் ஆகிடக்கூடாது. அவ்வளோ கவனமாக அடிக்கணும். அதே மாதிரி லாங் ஷாட்டுக்கு வந்து கிளாப் அடிக்கும்போது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒய்டு ஃப்ரேமு எல்லாருமே அந்த ஸ்க்ரீனில் இருக்கும்போது அடிச்சுட்டு அவர் வேகமாக அந்த ஃபீல்டை விட்டு தள்ளி போகணும் இல்லையா? அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பொருளில் போய் அவர் மறைஞ்சிக்கிடுவார். அந்த அளவுக்கு வேகமாக அவர் போகணும். அப்படிப்பட்ட சிரமமும் அதில் உண்டு.